சூப்பரான மலேசியன் பிரேக்ஃபாஸ்ட் பீஹூன் பண்ணலாமா? இதுக்கு ரைஸ் சேமியாவை வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி அது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் மூடி போட்டு வச்சுருங்க. அது சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் தண்ணியை நல்லா நிறுத்தி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணிக்கலாம். கார்லிக், ஆனியன், அப்புறம் சில்லி, கோஸ், டோஃபு, ஸ்ப்ரவுட், கடுகு இலை இதெல்லாம் தான். இதில் டோஃபு வந்துட்டு மில்கி மிஸ்லி அவைலபிளாக இருக்குது. அது வாங்கி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ப்ரவுட் வந்துட்டு நரி பயிரோட ஸ்ப்ரவுட்டு. இப்போது இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். சோக் பண்ணி வச்சுருக்கிற வரமிளகாய் கூட 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி 2 முட்டையை போட்டு பொடி மாஸ் மாதிரி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் அந்த கார்லிக் கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல அதை ஆட் பண்ணி ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் 1 பை 1 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸில் அந்த சோக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் சேமியா இருக்குல்ல அதையும் போட்டு அது கூட இந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த சாஸ் இருக்குதுல்ல அதையும் ஊற்றிக்கோங்க. அப்புறம் சால்ட் ஆட் பண்ணி அது கூட ஸ்க்ரம்பிள்ட் எக் இருக்கு இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான பீஹூன் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.